வெல்கம் டு அவர் சேனல் செயின்ட் ஜோசப் எஜுகேஷன். இப்போ ஒரு அருமையான பிளாக் தமிழ் மரபை காக்கக்கூடிய ஒரு பயணமாக இப்பயணம் எங்கள் கல்வி மையத்தில் அமைந்துள்ளது. மதுரையை நோக்கி மகத்தான பயணம் 2 தடவை போயிருக்கோம். திருப்பரண்டை நோக்கி திருப்பயணம் ஒரு முறை போயிருக்கோம். இதுலலாம் என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம்? தமிழி. எங்களுடைய கோட்பாடின்படி தமிழியல் என்பது தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்கின்ற மரபுகளையும் கலாச்சாரங்களையும் சிற்பங்களையும் ஓவியங்களையும் கொண்டு ஒரு மிகப்பெரிய பாடம் தான் தமிழியல். அதை பற்றி மிகுந்த ஆராய்வில் ஈடுபடுறதுக்காக மாணவர்களை கீழடி தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மையத்திற்கு கூட்டிட்டு போக போறோம். இப்போ அங்கே போன பயணத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். முதலாவதாக விருதுநகர்ல இருந்து ரயில்வே மூலியமா போக வேண்டியதான் எங்களுடைய பயண திட்டம். ஆனால் நடைபெற்ற இடையூறுகள் அன்னைக்கு இருந்து விருதுநகர்லேருந்து சொல்ல வேண்டிய செங்கோட்டை வண்டி வந்து அன்னைக்கு அதை கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் பேருந்து மூலியமாக நேராக பெரியார் நிலையத்துக்கு போயிட்டோம். பெரியாரில் இருந்து அதற்கு அடுத்தபடியாக கீழடி பிரிவுக்கு நாங்கள் பஸ்ஸில் போனோம். அங்கனக்குள்ளே தான் எடுத்த காணொலி தான் இது. இதில் தமிழியல் எழுத்துக்களை நமது கணக்கியல் ஆசிரியர் கிருஷ்ணபாரதி போட்டு பார்த்துருக்காரு. அங்கே டிஜிட்டல் பதாகைகள், அதாவது ஏடிஎம் மிஷின் மாதிரி தொடுதுறை கொண்ட டிஜிட்டல் டிவியோ அந்த ஸ்க்ரீன் வாயிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலே வந்து ஒரு தமிழ் எழுத்து வந்து கொடுத்துட்றாங்க. கீழே நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் எழுத்தை கொடுத்துட்றாங்க. அதை நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் தப்பா ரைட்டா அப்படின்றத பார்த்துக்கலாம். இது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி தான். அங்கே இதை இலவசமாகவே கண்டெயின் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு முறையாவது விளையாண்டு பார்க்கலாம். இந்த தமிழியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த தமிழியல் எழுத்துன்றது கிட்டத்தட்ட இப்போ இருந்து 5000 ஆண்டுகளுக்கு பழமையான, அதாவது 3000க்கு மேலே தான் சொல்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல 5000 குறிப்பிடப்படுது. நம்ம 3000 அப்படின்றதே வச்சுக்கும். 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த எழுத்து, அதாவது ஆண்டுகளுக்கு மேலாக கிடையாது, ஆண்டுகளுக்கு மேலான எழுத்துக்கள் அப்போ புழக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பல்லவர்களாலையும் பாண்டியர்களாலையும் சேரர்களாலையும் அந்த எழுத்துக்கள் வட்டெழுத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எழுத்து வீரமாமுனிவர் காலத்துக்கு அப்புறம் வந்து ரெடி பண்ணக்கூடிய எழுத்துக்கள் ஐ எழுத்து கருணாநிதி அவர்களால் மாற்றப்பட்ட எழுத்து. இந்த மாதிரி எழுத்துக்களுடைய வரி வடிவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. ஆனால் இதுவரைக்கும் தமிழுடைய ஒலிப்பு வடிவம் இன்னைக்கும் மாறாதது அப்படின்றது தமிழுடைய பெருமையை பறைசாற்றுகின்றது. அங்கே நிறைய, அதாவது இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் கீழடி அகழ்வாராய்ச்சி மையத்தை நல்லா விரிவுபடுத்தினாங்க. அருமையான பயணமாகவும் எங்களுக்கு இது அமைந்துச்சு. டிக்கெட்டை பொறுத்தளவு பெரியவர்களுக்கு 20 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 வயதிற்கு உட்பட்டவருக்கு 10 ரூபாயும் விதிக்கப்பட்டிருந்தாங்க. நம்ம போனதுக்கு இந்த இடம் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால், உண்மையிலே ரியலி ஒர்த் த பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் இருக்கும். நாங்கள் போனப்பவே நிறையா பேர் எங்கேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா, வெளியே சுற்றி பார்க்க போகிறாங்க, ஊருக்கு டூராக போகிறவங்க கூட கட்டாயம் கீழடி வந்துட்டு அப்புறம் தான் போகிறாங்க. ஃபுல் ஏசியாக மாற்றிருக்காங்க, எல்லா இடத்தையும் ஏசியாக மாற்றிருக்காங்க. தமிழுடைய பல இடங்கள், அதாவது பல பொருட்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, பக்கத்துலேயே வந்து கீழடி திறந்த வெளி அருங்காட்சியகத்தில் இந்த இடம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை எடுத்து இப்போ இங்கனக்குள்ள பெரிய ஒரு அகழ்வாராய்ச்சி நிலையமாக நல்லாவே டெவலப் பண்ணி கட்டியிருக்காங்க. அதில் என்னென்ன பொருட்கள் இருந்துச்சு, முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, தமிழியல் எழுத்து வடிவங்கள், தமிழியல் எழுத்து சார்ந்த விஷயங்களை நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே வச்சுருக்காங்களே, இந்த பொருளை எப்படி மேலே அசால்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், மேலே வச்சுருக்க பொருள் ஃபுல்லாக 3D பிரிண்ட் மூலயமா செஞ்சது. உள்ள கண்ணாடியில் பத்திரமா இருக்குது தான் ஒரிஜினல் ப்ராடக்ட். ரொம்ப அழகாக நம்ம தமிழர் பாரம்பரிய வீடுகள் ஸ்டைல்லையே ரொம்ப அழகாக இதை கட்டியிருக்காங்க. ஃபுல் ஏசி, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த இங்கே கூட நிறைய சிற்பங்கள். இப்போ நம்ம பார்க்குற இடத்துல சுடுமண் பெண் உருவம், அதில் வந்து சிதைவடைந்த பொருட்கள் வந்து இங்கே காணப்பட்டிருக்கு. நம்ம அழகாக போகிறதுக்கு ஏற்க இங்கே ஆரோ மார்க் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு இடத்த கூட மிஸ் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு ஆரோ மார்க்கை கிறிஸ்டல் கிளியராக அருமையாக கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்தையும் பார்க்குறதுக்கு ஏற்றாப்புல. நான் சொன்னேன் இல்லையா, அந்த தமிழ் எழுத்து மிஷினோட பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி மிஷின் சொன்னல, அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்சி. இதில் இந்த எழுத்து உங்களுக்கும் தெரியுதா அப்படின்றது பாருங்கள். இதில் வந்து நம்ம கணக்கில் ஆசை வந்து தமிழியல்
தமிழியல் வழியான ஒரு சின்ன கல்வெட்டு மூலயமா படிச்சுட்டு வரனால இந்த விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து தா தான் தரம் தான் இருக்கும், இல்லை தருமா இருக்கும். தரம் ரைட்டு. இப்போ இது மாதிரி நீங்களும் கண்டுபிடிக்கலாம். இந்த எழுத்து வந்து மெய். ரைட்டு, மெய். ஏன்னா அது மே. பாருங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு. அதான் நம்மளுக்கு தெரியாதுல, நம்ம அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு பெண் தான். தொல்லியல். இதுக்கு வந்து தொல்லியல். தோட்டத்திலா? தோட்டத்தில். அப்பையும் ஒரு ஆள் தொட்டிருக்காங்க. அவ்வளோ. இது ஒரு அழகா வந்து என்ன செஞ்சுருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஆப்பாக பில்டு பண்ணி அருமையாக உருவாக்கியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டாக நம்ம குமரி கண்டத்துடைய வரலாறை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். சங்க இலக்கியங்களில் குறிப்பாக சிலப்பதிகாரம், இறையானார், அகப்பொருள் உரை தெற்கே ஒரு பெரு நிலப்பரப்பு இருந்ததாகவும் அது கடல் கோள்களால், அதாவது சுனாமி போன்ற பேரழிவுகளால் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர். சிலப்பதிகாரத்தில் பன்மலையடுத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரியில் இதற்கு சான்றாகும். இந்த மூழ்கிய நிலப்பரப்பையே அறிஞர்கள் குமரிகண்டம் அல்லது லெமோரியா காண்டினேட் என்கின்றனர். இங்கே தான் முதலாம் மற்றும் இரண்டாம் தமிழ் சங்கங்களை நடந்தது என நடந்து வளர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக பாடுபட்ட முக்கிய அறிஞர்களை பற்றி பார்ப்போமா? தேவநாய பாவனர், மொழி ஞாயிறு அப்படின்னு இவரை சொல்றாங்க. குமரிகண்ட ஆய்வின் தந்தை என்று இவரை கூறலாம். மறைந்து போன குமரிகண்டம் மற்றும் முதலில் தோன்றிய மனிதன் தமிழனே என்பதை தனது மொழியியல் மற்றும் வரலாற்று ஆய்வுகள் மூலம் தீவிரமாக வாதித்திட்டார். பாவனாரின் மாணவர் பெருஞ்சித்திரனார் தனது தென்மொழி இதழ் மூலம் குமரிகண்ட வரலாறுகளை உண்மைகளை உலகெங்கும் உள்ள தமிழர்களிடம் கொண்டு சேர்த்தார். அப்பாத்துரையார் குமரிகண்டம் அல்லது லெமோரியா என்ற தனது நூலில் உலக நாகரிகங்களின் தொட்டில் இந்த தென்னக நிலப்பரப்பு தான் என்பதை உலகளாவிய புவியியல் சான்றுகளுடன் விளக்கினார். மறைமலை அடிகள் மற்றும் உவே சுவாமிநாதையார், உவேசா அவர்கள் பழைய ஏட்டுச்சுவடிகளை தேடி அலைந்து பதிப்பிக்காவிட்டால் கடல் கொண்ட நிலப்பரப்பை பற்றிய சங்க இலக்கிய பாடல்களை நமக்கு கிடைத்திருக்காது. தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தற்கால மக்களிடம் உள்ள விழிப்புணர்வுகள். இன்றைய நவீன கணினி மற்றும் இணைய உலகில் தமிழ் மொழி அழியாமல் வளர்க்குவதற்கு மக்களிடமும் இளைஞரிடமும் மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. கணினி தமிழ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். தமிழ் மொழி இப்போதும் கல்வெட்டுகளோடு நின்றுவிடவில்லை. கூகுள், விக்கிபீடியா, தட்டச்சு செயலிகள் தாண்டி இன்றைய நவீன ChatGPT, ஜெமினை போன்ற AI தொழில்நுட்பங்களிலும் தமிழ் தடையின்றி இயங்குகிறது. இதற்காக பல இளம் தமிழ் மென்பொருளாளர்கள் உழைத்து வருகிறார்கள். கீழடி ஏற்படுத்திய விழிப்புணர்வு புரட்சி. கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு இளைஞர்களிடையே தங்களின் வரலாறு மற்றும் தொன்மை குறித்து ஆர்வம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. வார இறுதி நாட்களில் ஆயிரக்கணக்கான பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கீழடி அருங்காட்சியகத்திற்கு சென்று நம் வரலாற்றை நேரடியாக கற்று வருகிறார்கள். சமூக ஊடகங்கள் வழி தமிழ் இயக்கம், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் தமிழின் இலக்கணம், சங்க இலக்கிய கதைகள், திருக்குறள் விவாதங்கள் எளிய காணொளிகளாக மாற்றி லட்சக்கணக்கான மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விழிப்புணர்வு பரவலாக நடந்து வருகிறது. உலகளாவிய தமிழ் அமைப்புகள், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், உலக தமிழ் மாநாடுகள் மற்றும் அயலக தமிழர் நல வாரியம் போன்றவற்றின் மூலம் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் குழந்தைகளும் தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலம், அதாவது தமிழ் விர்ச்சுவல் அகாடமிக் தமிழ் கற்பிக்கும் விழிப்புணர்வு உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது.
எடை கற்கள். வழிவிடு. தரசு கோல் என்று சொல்லப்படும் வழக்கம். இங்கே பாரு எவ்வளோ Oh my God. நெசவு தொழிற்சாலைகள் நெசவு தொழிற்சாலை
செவ்வண்ண பூச்சி சேமிப்பு கலன் மாதிரி. ரெட் சில்லிடு ஸ்டோரேஜ் ஜார் மாடல். எம்மா செவ்வண்ண பூச்சி பானைகள்னால் செம்மண்ணில் செஞ்ச பானை கரெக்டாக. கலர் பண்ணியிருப்பாங்க. கலர் உள்ள மண் வேறு கலர் தான், வெளியே கலர் பூசினது. ஓகே. புதிய கற்கால சாம்பல் நிற பானை மாதிரி. சாம்பல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிமெண்ட்டில் இப்போ செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து கெண்டி மூக்கு பானை. டீ ஊற்றுறப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கும். சூப்பர். என்ன மியூசிக் கிளுகுது. நம்ம தான் அவங்களே போட்டு வச்சா நல்லது. இந்தா இருக்கு பாரு, இங்கே பாரு. இது சொல்லியிருக்கோம் இல்லையா, தமிழர் வந்து நீர் மேலாண்மையில் ஒரு சிறந்த ஒரு நாகரிகமாக வெங்கட அவங்க வீடியோ சிறந்த மேலாண்மை விளக்கியிருந்தாங்க. இது வந்து அவங்க வாறுகால் மேலாண்மைக்காக இந்த இது செஞ்சுருக்காங்க. அப்போ இருந்ததுலேயே இந்த மாதிரியான குழாய் வடிவத்திலான முதலான ஒரு இதுதான். ஏன்னா தண்ணி இப்படி தான் போகணும், ரிசல்ட்ஸில் வரக்கூடாத நோக்கத்தில் இந்த மாதிரி பிபி வடிவத்தை கொடுத்துருக்காங்க. இது தண்ணி ரிவல்ஸ் வராது, திரும்ப ஏறி. அப்போ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு சிறந்த வளர்ச்சி அடைந்த ஒரு நாகரிகமாக வைகையாறு நாகரிகம். களம் செய்வோம் செராமிக் கண்டது. களம் செய்வோம். சிவப்பு கருப்பு நிறம் பானைகள், இதெல்லாம் இப்போ தோண்டியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் எதுவும் அசைக்காமல் கொஞ்சம் மண் எடுத்துருப்பாங்க. எவ்வளோ பொறுமையான வேலை பார்த்துக்கோ இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷம் தரக்கூடிய வேலை. தோண்டிட்டு போது ஒரு பானை வச்சா ஒரு மாதிரி மகிழ்ச்சி அடையும். நம்மளுக்கு தெரியாமையே மகிழ்ச்சி அடையும். அப்படின்னு இருக்கு. வீடியோ எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க வந்து சக்கரத்தை கைகளால் சுற்றினர். நுட்பத்துடன் பல வகையான பானைகளை கைகளால் வரைந்தனர். வரைந்து முடித்த பானையை சக்கரத்திலிருந்து அறுத்தெடுத்தனர். அறுத்தெடுக்கப்பட்ட பானையின் அடிப்பகுதியை தட்டி சரிப்படுத்தினர். பானைகளை சுடுவதற்காக சூளையை தயார்படுத்தினர். இப்போ நம்ம மண்ணான விட்டு அந்த மாதிரி சூளை பெரிய சூளை அப்போ உருவாக்கப்பட்ட சூளையில் பானைகளை அடுக்கி தீயிட்டு சுட்டனர். சுட்டு முடித்த பின் முழுமையடைந்த பானைகள் தயாராகின. அகநானூற்றின் 256வது பாடலானது களம் செய் கோவே களம் செய் கோவே என்று பானை படைப்பவரை தமிழர்
மதுரையின் தொன்மை. River Valley Celebration. பிள்ளையார் பட்டி புத்தகம். இப்போ எங்கே போகிறோம்? கல்வெட்டு கல்வெட்டை பாருங்க. ஆற்றங்கரை நாகரிகம் ரிவர் வேலி ஆற்றங்கரை நான் வந்து என்னன்னா சமூக தெரியும். இல்லையா ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி வேம்பக்கோட்டை வந்து நம்ம ஊரில் இருக்குது. அது ஒரு நாள் போவோம். வேம்பக்கோட்டை நம்ம